இந்த நாளிலே வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரத்திலேயே 14 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாளிலே நம்மை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம் தேவன் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்க பண்ணுகிற தேவன், நம்மை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவன் ஜனங்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் குறுகி போய் காணப்படலாம், ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம், ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவார் என்றால் பெருக பண்ணுவார் என்று அர்த்தம். உங்களை பெருக பண்ணுகிற தெய்வன், உங்களை குறுகி போக அல்ல. நீங்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த வனாந்தரத்திலே 3 நாள் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அவர்கள் 3 நாள் பிரசங்கத்தை முடித்த பிறகு அவர்களை அனுப்பிவிடும்படி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது தேவன் சொன்னார், அவர்கள் போகிற வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொன்னார்கள். ஆனால் அவ்வளவு திரளான ஜனங்களுக்கு அவர்களிடத்திலே ஆகாரம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஒரு சிறு பையனிடத்திலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தது. ஆண்டவருடைய கரத்திலே அதை கொடுத்தார்கள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்து அதை அவர்களிடத்திலே கொடுத்தார். நீங்கள் எல்லோருக்கும் பங்கிடுங்கள் என்று சொன்னார். 5 அப்பம் 2 மீன்களை தேவன் பெருக பண்ணினார், ஆசீர்வதித்தார். அங்கே சொல்லப்படுகிறது, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, மீறி 12 கூடையை எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது அந்த 5 அப்பம் 2 மீன் வர்த்திக்கப்பட்டது? ஆண்டவருடைய கரத்திலே போன பிறகு. இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு குறுகி போன ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். தரித்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எப்பொழுது அந்த 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிக்கப்பட்டது? எப்பொழுது அது பெருகினது என்றால் ஆண்டவருடைய கரத்திலே போன பிறகு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். உங்கள் குடும்பத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் சம்பாதித்து கொண்டு வருகிற அந்த பணங்களை தேவன் கரத்திலே ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் குறைவிருந்தாலும் அதை தேவன் பெருக பண்ணுவார். நாம ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. அவ்வளவுதான், என் சூழ்நிலை மாறாது, என் பிரச்சனை மாறாது, என் கடன் பிரச்சனை மாறாது, என் தரித்திரம் மாறாது, என் பற்றாக்குறை மாறாது, நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நான் வாழ வேண்டும் என்று உங்கள் வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்து இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ அவர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார். ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், ஏதேன் தோட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆண்டவராகிய தேவன் எல்லா ஜீவ ஜந்துக்களை படைத்து நீங்கள் பலுகி பெருகியுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். என்ன சொல்லி ஆசீர்வதித்தார்?
பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். நம் தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் தொழிலை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் வருமானங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மரியாளிடத்தில் தேவதூதர் வந்து சொல்லுகிறார், நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயாக, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் இயேசு என்ற ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். உடனே மரியாள் சொன்னாங்க, நான் தேவனுக்கு அடிமை. என்ன சொன்னாங்க? நான் தேவனுக்கு அடிமை என்று சொன்னாங்க. எனக்கு எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் வர்த்திக்க பண்ணுவார். அந்த 5 அப்பம் 2 மீன் அந்த சிறு பையன் கையிலே இருந்திருக்கும் என்றால் அது வர்த்திக்க பண்ண முடியாது. அது தேவனுடைய கரத்திற்கு போனது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கரத்திற்கு போனவுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்து அவர் 12 சீசர்களை ஊழியர்களை அழைத்து இதை நீங்கள் பங்கிட்டு கொடுங்கள் என்று சொன்னார். 5 அப்பம் 2 மீன் எப்படி வர்த்திக்கப்பட்டது? 5000 புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டார்கள். மீதி 12 கூடை எடுக்கப்பட்டது. எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே குறைவுகள், பற்றாக்குறைகள், நெருக்கங்கள் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தெய்வ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தெய்வன் உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. உங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவாராக, உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவாராக, உங்கள் தொழில் வியாபாரங்களை வர்த்திக்க பண்ணுவாராக, உங்கள் வருமானங்களை தேவன் வர்த்திக்க பண்ணுவாராக. உங்கள் குறைவுகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நிறைவாக்குவாராக. வேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவானாய் இருந்தார். கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தரித்திரரானார். அவருடைய தரித்திரத்தினாலே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணும்படியாக அவர் தரித்திரரானார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை பெருக பண்ணுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எப்படிப்பட்டவர்கள்? வானத்தை படைத்த தேவன், பூமியை படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்களை பெருக பண்ணுவார், உங்கள் குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை முடிச்சு வைக்கலாம். பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், அவர்கள் செய்கிற தொழில் வியாபாரங்களை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் குறைவுகளோடு, பற்றாக்குறைகளோடு, நெருக்கத்தோடு இருப்பார்கள் என்றால், இந்த நாளிலே வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய இயேசுவே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, நன்மை செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.